அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காலை நேரத்தில் உங்களோடு தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆமென். ஆமாங்க, இந்த காலை நேரத்தில் நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல உயர எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார், ஓடினாலும் சோர்ந்து போகார் என்று ஏசாயா 40:31வது வசனம் சொல்லுகிறது. ஆமாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆமேன். அப்போது தாவீது சங்கீதம் 41 சொல்கிறாரு, நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று அருமையாக அதனுடைய வார்த்தையை அவர் சொல்கிறாரு. ஆமாங்க, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படி தான் கழுகு பண்ணுமா. நம்முடைய வாழ்நாட்கள் 70 ஆண்டுகள் உயிர் வாழுமா. அது 70 ஆண்டுகளில் 40 ஆண்டுகள் முடியும் பொழுது அதனுடைய பலனை இழந்து போயிடுமா. ஆமேன். அது பலனை, அது பறக்கும் தன்மை இழந்துருமா. அது அழகில் குத்துற தன்மை இழந்துருமா. அல்லேலூயா. அப்போது அது கடைசியாக ஒரு முறை உயர பறந்து போய் அதனுடைய கூட்டில் அது போய் அமர்ந்துருமா. அமர்ந்து என்ன பண்ணுமா, அதனுடைய அழகை வச்சு ஒவ்வொரு இறகையாக பிடுங்குமா. அப்போது அதனுடைய நகத்தையும் பிடுங்குமா, அதனுடைய அழகையும் பாறையில் உராசி அது உடைக்குமா. அப்போ எவ்வளோ ஒரு வலி இருக்கும், எவ்வளோ ஒரு வேதனை இருக்கும். ஆனால் அது தொடர்ந்து 30 ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டும் என்றால் இப்படி கடினமான ஒரு காரியத்தை இது செய்துதான் ஆக வேண்டும். ஆமேன். அது செய்தால் தான் தொடர்ந்து 30 ஆண்டுகள் உயிர் வாழ முடியும். அதுக்கப்புறம் அது எல்லாம் இறகம் மலைச்சி, அழகம் மலைச்சி, நகமெல்லாம் மலைச்ச பிறகு ஒரு புதிய பலன் அதுக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் அது 30 ஆண்டுகள் அது பறக்கும்போது அதுக்கு சோர்வு என்பது இருக்காது, இளைப்பு என்பது இருக்காது. அது தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்குமா. அல்லேலூயா. அதுதாங்க நாமும் கர்த்தருக்காக அவருடைய சன்னதியிலே காத்திருக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புது பலன் வருகிறது. அதுதான் ஒரு பாட்டு பாடுறாங்க. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஓ தேவ பிரசன்னம் என் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போதாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு செலவிடுகிற நேரங்கள் நம்மை பலவானாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஆமேன். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி நம்மை பலவானாய் மாற்றி கொண்டு இருக்கிறதுங்க. ஆமேன். அதனால் நம்மளால் முடிந்த மட்டும் நம்ம அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஆமேன். 5 மணிக்காவது காலையில் எழுந்து நாம் ஜெபிக்கணும், கர்த்தருடைய சமூகத்திற்கு வரணும். ஆமேன். கர்த்தருடைய சன்னதியில் நாம் காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்போ தான் நமக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். ஆமேன். அல்லேலூயா. ஆமாங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. அதுதான் சொல்லுது சங்கீதம் 103வது சங்கீதத்தில், கழுகுக்கு சமானமாய் உங்கள் வயது வாழ வயது போல் ஆகும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம், கழுகு இந்த 40 நாள் முடிந்தோம், அதுக்கு ஒரு புதிய பலன் திரும்ப அது ஆரம்பத்தில் பிறந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே பலன் அதுக்கு வருதான். அதுதாங்க கர்த்தருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது அதே விதமாக புதிய பலன் நமக்குள் வரும். ஆமேன். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு ஒரு அனுபவத்தில் எல்லாரும் வரணும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்.